இந்த கபரு வணக்கத்தை யார் உருவாக்கினது? எப்ப உருவாகிச்சு கபரு வணக்கம்? இதை புரிஞ்சு கொண்டால் ஒவ்வொரு மனிதனும் ஷியாக்கள் யார் என்பதை அறிந்து கொள்வார்கள். இது என்ன படம் தெரியுமா? இது இருக்கிற அவ்வளவு பேரும் ஷியாக்காரன். இதுல இருக்கிற அவ்வளவு பேரும் ஷியாக்காரன். அதுல நடுல குந்திருக்கிற அவர் தான் இலங்கையில ஷியாவை கொண்டு வந்தவர். பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த நாட்டில ஷியா மதரசாவுல ஓதினவங்க. அவங்க எல்லாம் ஷியா மதரசாவுல ஓதினவங்க. அது சரி, தலவாணியை விரிச்சு வெள்ளப்புடவை போட்டு மௌலித உருவாக்கி இப்ப சர்வ சாதாரணமாக மங்கி போன இடங்களில் இந்த பிதாத்துக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. இதுல இன்னும் உண்டு, இவங்க தான் கபரையும் உருவாக்கினாங்க. கபரு எங்க இருந்து வந்து சொல்லுங்க? ஒரு வீடியோ இருக்குது யூடியூப்ல, அபு லுஅ்லு அல் மஜூசி என்று அடிச்சு பாருங்க. இந்த அபு லுஅ்லு அல் மஜூசி தான் முதலாவது உமர் அவர்களை கொண்டது. அதாவது உமர் அவர்கள் கொண்டது அபு லுஅ்லு அல் மஜூசி. இவன் கபரு எங்க இருக்கு அப்படி என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க ஈரான்ல இருக்குது அப்படி என்று. ஆனா சில அறிஞர்கள் அவன் மதீனாவுல தான் புதைக்கப்பட்டிருக்கு, அவன் கபரு தெரியாது. ஆனா அல்லாஹ் தஆலா ஆயிஷா நாயுடைய கபரு எங்கன்னு தெரியாது, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கபரு எங்கன்னு தெரியாது. ஆனா எல்லாருமே அத மதீனாவுல தான் வாழ்ந்தாங்க. நீங்க உம்ராவுக்கு போனாங்களுக்கு தெரியும். ஆனா அவர கபர்ல அடையாளப்படுத்தப்படல. அல்லாஹ் தஆலா எவ்வளவு தூரம் இந்த சமுதாயத்தை சிந்திச்சிருக்கிறான். அதான் இறைவன். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கபரை மறைச்சிட்டான். இல்ல எங்கன்னு தெரியாது, இல்ல எங்கேயாவது பார்த்திருக்கோம், யாராவது சொன்னா பொய்யாத்தா இருக்கு, எங்கேயோட்டு தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்தில் அபூபக்கர் அவர்கள் இருக்கிறாங்க, அவருக்கு பக்கத்துல உமர் அவர்கள் இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி, சரி நீங்க மீலாது நபி விழா படிக்கிறீங்க தானே, அதுக்கு பக்கத்துல தானே அபூபக்கர் இருக்கிறார், ஏன் அவருக்கு ஒரு மீலாது நபி விழா படிக்க கூடாது? அவருக்கு ஒரு மீலாது படிக்க கூடாது? ஏன் உமர் அவர்களுக்கு ஒரு மீலாது படிக்க கூடாது? ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு மீலாது படிக்க கூடாது? நீங்க படிக்க மாட்டீங்க. அவங்களெல்லாம் உங்களோட பார்வையில லானத்து பெற்றவர்கள், நவுது பில்லாஹி மின்ஹா. அவர்களெல்லாம் உங்களுடைய பார்வையில் காபிர்கள். அதனால் ஷியாக்கள் படிக்க மாட்டார்கள். அதனால அவன் படிக்கல, இவனும் படிக்கல. அதனால அந்த ஷியாக்காரன் படிக்கல, அதனால இன்றைக்கு இருக்கிற ஏக்கவாதிகளும் படிக்கல. அதுதான் உண்மை. நான் கேட்கிறேன் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அபூ லுஅ்லு அல் மஜூசி என்பவன் தான் உமர் அவர்களுக்கு பின்னால 6-7 குத்துக்களை குத்தி கொண்டவன். அதுக்கு பின்னால ஓடி போய் முஸ்லிம்கள் துரத்தி வரக்குள்ள அவனை குத்திக்கிட்டு உலகத்தில் செத்து போன வரலாறு புகாரியில முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட வரலாறு. இந்த அபூ லுஅ்லு அல் மஜூசியுடைய கபரு ஈரானில் இருப்பதாக நினைத்து கொண்டு அதுக்கு ஷியாக்கள் அந்த கபரடிக்கு போய் அவனுக்கு மாலை போட்டு, அந்த கபருக்கு மாலை போட்டு அவனுக்கு அருள் வாங்கி அந்த கபருல அல் மௌத் அபூபக்கர், அல் மௌத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அல் மௌத்னு சொன்னா மரணம் அல்ல, சாபம். உமரை அல்லாஹ் சபிப்பானாக, அபூபக்கரை அல்லாஹ் சபிப்பானாக என்று இந்த ஷியா காபிர்கள் உமர் அவர்களை கொண்டவனை கொடியேற்றி கொண்டாடுகிறார்கள். அவனுக்காக பூமாலை அணிவிக்கிறார்கள். அதே தோரணையில் தான் இலங்கையிலே உள்ள ஒவ்வொரு கபர்களும் தரீக்காவாதிகள் உருவாக்கி ஷியாக்களுடைய சிந்தனையின் வெளிப்பாடுகள் பச்சை புடவைகளை போத்தி அங்கே ஷியாக்காரன் அபூ லுஅ்லு அல் மஜூசியுடைய கபருக்கு எண்ணெயும் வைத்து பூவும் வைத்து பொட்டும் வைத்து கொண்டாடுகிறான். இலங்கையிலே உள்ள கபர்களுக்கும் பூவும் வைத்து எண்ணெயும் வைத்து பூக்களும் தூவி இன்றைக்கு தரீக்காவாதிகள் ஷியாக்களுடைய சிந்தனைக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் சேட் பண்ணி போனால் அவர்களுடைய ஆரம்பமும் ஷியாக்களிலே முடியும் என்பதை மறந்துவிடக் கூடாது. உமர் அவர்களை கொண்டவனை கொண்டாடுகிறார்கள் ஷியாக்கள். அவர்கள் உருவாக்கியதுதான் கபரு வழிபாடு. அந்த கபரு வழிபாட்டை ஷியாக்கள் உருவாக்கினாங்க. இன்றைக்கு தரீக்காவாதிகளும் சர்வ சாதாரணமாக வழிமார்கள், இல்ஹாமியத்தான அறிவுள்ளவர்கள். அவங்க யார் தெரியுமா? ஹூதுமார்கள். அல்லாஹ் அக்பர், என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லி புகழ்கிறார்கள் தெரியுமா? ஷியாக்களுடைய சிந்தனை கபரு